ஈரானுடனான இடைக்கால அமைதி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தொடங்கியுள்ளார். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் மற்றும் கத்தார் அரசர் ஷேக் தமீம் பின் அமாத் அல் தானி ஆகியோருடன் அவர் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையே போர் நிலவரம் குறித்து விவாதிக்க ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஓமன் சென்றுள்ளார். ஈரானை துவம்சம் செய்து முற்றாக அழிக்க 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில் மறைந்த உயர் தலைவர் காமேனி இறுதி ஊர்வலத்தின் போது டிரம்பை கொல்ல வேண்டும் என முழக்கங்கள் எழுந்தன. டிரம்பை கொல்ல ஈரான் திட்டமிட்டிருப்பதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் தனது உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் உடனடியாக ஈரானை அழித்துவிட முன்கூட்டியே தங்கள் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். ஈரானை நோக்கி பாய 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மேலும் சில 1000 ஏவுகணைகள் ஈரானை துவம்சம் செய்யும் என்றும் டிரம்ப் பதிவிட்டுள்ளார். ஈரானின் பிரதான குறி தான் என்றும் தன்னை கொல்ல ஈரான் பல ஆண்டுகளாகவே திட்டமிட்டுள்ளதாகவும் டிரம்ப் ஏற்கனவே கூறினார்.